தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர். இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி 2010 2025 இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு மாபெரும் ஒரு கட்சியாக கட்டமைத்து 36 லட்சம் வாக்குகளை தன்னகத்தே கொண்டு 8.3% வாக்குகளையும் தன்னகத்தே கொண்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்து தற்பொழுது வந்துள்ளது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக டெல்லியிலிருந்து சான்றிதழும் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது வலம் வர துவங்கி இருக்கின்றது. மேலும் சின்னங்கள் உறுதி செய்வதில் சற்று தொய்வு கணக்கு இருந்தாலும் நிச்சயமாக விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் என்பதில் அனைவரும் ஒரு நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். பார்க்கலாம், இந்த இடைத்தேர்தலில், அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உறுதி செய்யப்பட்ட சின்னத்துடனேயே நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக போட்டியிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம், அனைவரும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளை பல்வேறு எதிர்த்தரப்பினர் வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரியாரை குறித்து பேசிய சர்ச்சைகள் பல்வேறு விதமாக தற்பொழுது பெரிய விடயமாக அது மாறி நிற்கின்றது. ஹைகோர்ட் வரை இந்த விவகாரம் சென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எது எப்படி இருந்தாலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக 2026 தேர்தலுக்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கூடுதல் தகவல். அதே நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தல் தற்பொழுது மீண்டும் நடக்கவிருப்பதால் அதற்கு தகுந்தாற்போல் தன்னை செயல்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் முடுக்கிவிடப்பட்டு வருகின்றார்கள். நிச்சயமாக ஈரோடு கிழக்கில் மாபெரும் ஒரு கூட்டத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மதித்து மக்களுக்கான வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செந்தமிழன் சீமான் என்றாலே தமிழ்நாட்டில் மாபெரும் பேசுபொருளாக தற்பொழுது மாறியிருக்கின்றார். அதற்கு காரணம் இருக்கின்றது. தமிழ் தேசியத்தை எப்படியாவது எப்பாடுபட்டாவது தமிழ் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழர் கட்சி என்ற பெயரில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாபெரும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியத்தின் கொள்கையாகவும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையாகவும் செந்தமிழன் சீமானின் கொள்கையாகவும் இருந்து வருகின்றது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் மாபெரும் ஒரு கூட்டத்துடன் சட்டமன்றம் செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏனென்றால் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்தை 36 லட்சம் மக்கள் வாக்குகளை பெற்று நிரப்ப முடியும் என்றால் வருகின்ற 2026 தேர்தலில் நிச்சயமாக இது இன்னமும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுமே தவிர ஒருபோதும் குறைந்து விடாது. நிச்சயமாக தமிழ் தேசிய மக்களிடையே இது மாபெரும் எழுச்சி என்றே கூறலாம். செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்து சென்று கொண்டிருப்பதால் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தமிழையும் தமிழரையும் நேசிக்கக்கூடியவர்களின் ஆதரவு இன்னமும் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி தமிழ் மக்களுக்கு வேண்டும் என்பதில் அனைவரும் உறுதியுடன் இருக்கின்றார்கள். அந்த உறுதிப்பாட்டுடனேயே 2026 தேர்தலில் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த 2026 தேர்தலில் செய்யக்கூடிய அரசியல் என்பது நிச்சயமாக சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் இன்றியமையாத ஒரு நாட்களாக 2026 தேர்தல் இருக்கப் போகின்றது. பார்க்கலாம் எந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற தேர்தலின் பொழுது வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார் என்பது குறித்து. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.